is your aim in life? போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 ஹைட் எஸ்எல்பி கேஸ் அப்டேட்டும், அது இல்லாமல் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிஞ்ச 2ஆம் நிலை காவலர் தேர்வு 2025ல் பல தடைகள் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. கிரேஸ் மார்க் கேஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்து அது வந்து இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து ஹைட் கேஸ் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 10 பேர் கேண்டிடேட்ஸ் வந்து கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் வந்து அவங்க சொல்லியிருக்க சாராம்சம் என்ன அப்படின்னா, 1 mm 2 mmல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து செலெக்ஷனில் மெஷர்மெண்ட்டில் நான் எலிஜிபிள் ஆகி பிசிக்கலாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. ஸோ அந்த வழக்கில் வந்து விசாரித்த நீதிபதி வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அகைன் வந்து பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ண மாதிரி வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் 0.5 mm, அதாவது எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிசிக்கு 170 சென்டிமீட்டர்னா 169.5 இருந்தால் கூட நீங்கள் வந்து 170 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். 0.5 mmல விட்டவங்களுக்கு அகைன் வந்து பிசிக்கல் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வந்து ஒரு ஆர்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டரை வந்து அந்த ஆர்டருக்கு எதிராக நம்ம டிஎன்எஸ்ஆர்பி போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போயிருக்காங்க. ஸோ அந்த அப்பீல் வந்து உங்களுக்கு நேற்று வந்து அந்த வழக்கு வந்து நேற்று வந்து விசாரணைக்கு வந்து வந்துச்சு. ஸோ அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போ ரெஸ்பாண்டட் அப்படின்னா பெட்டிஷனர் யார் அப்படின்னா வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி போர்டு தரப்பில் பெட்டிஷனர் வந்து வக்கீல் வந்து ஆஜராகிட்டாங்க. ஆனால் ரெஸ்பாண்டட் தரப்பில் வந்து அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்களே இதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ், அவங்க தரப்புல இருந்து யாருமே வந்து ஆஜராகலை. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் நடந்துச்சு, ஆஜராகலை. அதனால ஜட்ஜு வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அந்த ஹை கேஸ் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, யாரெல்லாம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி 0.5 mmல விட்ட எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து அகைன் வந்து பிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்கல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ அந்த ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு வந்து ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த ஆர்டர் வந்து நான் வந்து ஜட்மெண்ட் சொல்கிறேனோ அது வரையும் வந்து அந்த ஆர்டர் வந்து மூவ் பண்ணக்கூடாது, அந்த ஆர்டர் வந்து ஹோல்டில் வைங்க, ஸ்டே ஆர்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட அந்த ஹைட் ஆர்டருக்கு வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் 31 வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ப்ளஸ் வந்து 4 வீக்ஸ் வித்தின் வந்து 4 வீக்ஸ்க்குள்ளே வந்து ரெஸ்பாண்டருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி அவங்க வந்து ஆஜராகணும். அதாவது அடுத்த ஹியரிங் 31 ரெஸ்பாண்டர் தரப்பில் வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் போட்ட அந்த ஹைட் ஆர்டர் வந்து இப்போதைக்கு வந்து செல்லாது, அதுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டிஎன்எஸ்ஆர்பி வந்து இதுக்கப்புறம் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து விடணும்னாலும் விடலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வைக்கனாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? பிசி ஓவரால் ரிசல்ட் பற்றி நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி இன்னையோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குது. சரிங்களா? ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்மிங் மண்டே, அதாவது ஆகஸ்ட் 3 அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, எஸ்ஐ ரிசல்ட்டை பத்தி இன்னொரு அப்டேட்டு. எஸ்ஐ ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டையும் வந்து நீங்க வந்து விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரமே நீங்க எதிர்பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்த வாரம் மேக்ஸிமம் வந்து இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு எஸ்ஐ ரிசல்ட்டும் வந்து மேக்ஸிமம் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பிசி ரிசல்ட் நீங்கள் அடுத்த வாரம் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம கன்ஃபார்ம் டேட் வந்து நம்மளுக்கு மண்டே அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டியூஸ்டேக்குள்ளே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கன்ஃபார்ம் டேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து யூடியூப் சேனலில் கம்யூனிட்டியில் போஸ்ட் போடுறேன். நான் ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா?